Hello everyone, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிடி கொழுக்கட்டை. இது ஒரு டின்னர் ரெசிபி. எப்பவும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கும்போது ஒரு டிஃபரண்டா ஒரு சேஞ்ச்க்கு இந்த ரெசிபி செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஒரு ஹெல்தியான ரெசிபி கூட. இது ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி. இத கார கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க. டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 2 கப் இட்லி அரிசி எடுத்து அதை நல்லா க்ளீனா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நான் முதல்லயே இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சா தான் இந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும்போது இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணினா ஈஸியாக அரைஞ்சிடும். நான் இங்கே ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு திருவின தேங்காவையும் இதில் சேர்த்து அரைக்க போகிறேன். கோகனட் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. இனி இது கூடவே 1 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும் மாவு. பாருங்கள் நல்லா ரவை மாதிரி தரின்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இனி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கடலைப்பருப்பு நல்ல கோல்டன் கலர் ஆனதும் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து அதையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது கூடவே 1 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் ஜீரகம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போவே பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் கோல்டன் கலரில் ஆயிருக்கு. இனி இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இனி இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் க்ரீன் சில்லிஸ் இதில் ஆட் பண்ணும்போது. இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் அரைக்கும் போதே மாவில் 1/2 கப்பு திருகின தேங்காவை சேர்த்து தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே வதக்கும்போது கோகனட் பீசஸ் எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கி வரணும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த தேங்காய் பீசஸ் வாயில் கடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாவில் என்னென்ன இருக்குதுன்னு. இட்லி அரிசி 2 கப்பு, 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுது அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரை கழுகிட்டு அந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. மாவில் சேர்த்துருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ரெடி ஆயாச்சு. இது நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கொழுக்கட்டை கையில் பிடிக்க முடியும். நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவு இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இனி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் இங்கே லெமன் சைஸில் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கொழுக்கட்டையை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லெமன் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். சிலவங்க நீளமாக ஓவல் ஷேப்பில் பண்ணுவாங்க. சிலவங்க அப்படியே கிள்ளி போட்ட மாதிரியும் வேக வைப்பாங்க. நான் பண்ணுற மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் இதே மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமரில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி தட்டில் கூடி வேக வைக்கலாம்.
கீழே ஒரு பாட்டில் நல்ல தண்ணி வேக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் பாட்டை வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே ஆகிடும். 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். சீக்கிரமாகவே ஆகிடும். ஏன்னா நம்ம மாவு ஆல்ரெடி கிண்டும் போதே பாதி வெந்தாச்சு. இனி இப்போ இது ஆவியில் வைக்கிறது தான் பாக்கி. இப்போது இது நல்லா வெந்து ரெடியாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், நல்லா க்ளாஸியாக ஷைனிங்காக இருக்குது கொழுக்கட்டை. இது பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாஃப்டான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு டின்னர் இங்கே ரெடியாக இருக்குது. எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கும்போது இது ஒரு சேஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஜஸ்ட் பிக்கிள் மட்டும் இருந்தாலே போதும். இல்லைனா அப்படியே கூடி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.